ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நிலக்கடலை நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் பவுட்ராக போட்டு அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம கத்தரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இதில் மசாலா நல்லா பிடிக்கும். கத்தரிக்காயை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் அந்த கத்தரிக்காய் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சுருங்க. இப்போ எடுத்துடலாம். கத்தரிக்காயை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகமும் மிளகும் சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்கு. அதுவும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 1 கொத்து. அடுத்து வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 20 வெங்காயத்துக்கிட்ட. அதை நல்லா போட்டு வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா நான் ஒரு 3 பச்சை மிளகாவை நேர் வாக்கில் கீறி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிடணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை நல்லா அந்த வதக்கிடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இதை விட உங்களுக்கு அதிகமாக காரம் வேணுனாலும் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இதை வதக்கிடுங்க. இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிடுவோம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையான உப்போ அந்த உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நிலக்கடலை, எள்ளு, வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரை இதில் சேர்த்துடணும். இந்த பவுட்ரு சேர்த்தோன்னா நல்லா கட்டி ஆயிரும் கிரேவி. அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டிதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி கத்திரிக்காய். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.